இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பனை திமுக அறிவித்துள்ள நிலையில் அதை யாரெல்லாம் பெறலாம் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இரண்டாயிரத்து 6 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக வண்ண தொலைக்காட்சி வழங்கப்படும் என்று அறிவித்தது. அதனை ஊடகங்கள் அப்போதைய தேர்தலின் கதாநாயகன் என்றே வர்ணித்தன. மேலும் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததற்கு இந்த அறிவிப்பே முக்கிய காரணமாக இருந்தது என்றும் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கையில் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி போன்ற பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. பின்னர் 2015ஆம் ஆண்டில் அம்மா பேபி கேர் கிட், அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போன்ற திட்டங்கள் வரவேற்பை பெற்றன. அதேபோல 2021 சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என திமுக அறிவித்தது பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் திமுகவே ஆட்சியை பிடித்தது. இந்த சூழலில் இந்த ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இல்லத்தரசி என்ற இந்த புதிய திட்டத்தின் மூலம் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் தலா 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்றும் இதனை பயன்படுத்தி இல்லத்தரசிகள் தம் வீட்டில் பயன்படுத்தும் ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாகவோ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 2.24 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இதில் சுமார் 75 முதல் 80% குடும்பங்கள் வருமான வரி வரம்பிற்குள் வராதவர்களாக உள்ளார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் 80% குடும்பங்கள் திமுக அறிவித்துள்ள இந்த வரி செலுத்தாத குடும்பங்களின் வரம்புக்குள் வருவார்கள் என்பதால் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் இவர்கள் அனைவருக்கும் இந்த 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.